அருட்பெரும் ஜோதி. தமிழுக்கான சித்தர், தமிழர்களுக்கான சித்தர், செல்வ செழிப்பையும் நோய் நொடியையும் போக்கக்கூடிய ஒரு ஞான சித்தர். சீனாவிலும் இருக்கிறார், இந்தியாவிலும் இருக்கிறார், இலங்கையிலும் இருக்கிறார், இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த சித்தரின் குரு காலங்கிநாதர். இந்த சித்தரின் சிஷியர் புலிப்பாணி சித்தர். பழனிமலை முருகனை நவபாஷணத்தில் 9 கடுமையான விஷயத்தில் உருவாக்கியவர் போகர் பெருமான். அவரின் அற்புத தெய்வீக குரு பூஜை வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் குரு அருள் பெற, போகரின் குரு பார்வை கிடைக்க, புலிப்பாணி சித்தரின் அருள் கிடைக்க நான் சொல்லும் ஒரு எளிய சூட்சம மந்திர ஜபத்தை மறக்காமல் செய்யுங்கள். போகர் சித்தரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சூட்சமம் நிறைந்த சித்தர். நான் அவரை பற்றி சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். சீனாவில் இவரை போயோங் வி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் போகர் அப்படின்னு சொல்லவர். 18 சித்தர்களில் ஒருத்தராக விளங்கக்கூடியவர். பழனியில் இருந்து பல அற்புதங்களை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தியவர். சித்த மருத்துவம், விஞ்ஞானம், ரசவாதம், காய கற்பமுறை, யோக ஆசனங்கள், மெஞ்ஞானங்கள் பற்றிய உலகம் உணர தண்டாயுதபாணியை உருவாக்கி அந்த தண்டத்தாலேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக அற்புதத்தின் அற்புதமாக இருந்தவர். இப்போதும் நீங்கள் பழனிமலை போயிட்டு முருகப்பெருமான் நவபாசனத்தை தரிசனம் பண்ணி போகர் இடத்துல போய் உட்கார்ந்தீங்கனாவே போதும். அங்கே இருக்கக்கூடிய மரகத லிங்கத்தின் அதிர்வலையால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு பல சூட்சமமான மாற்றங்களை தரக்கூடியவர் தான் போகரையா. போகரையாவோட புத்தகங்கள் பல, அதில் சிலதை நான் படிக்கிறேன். போகர் 7000, ஜனனசாகரம் 550, நிகண்டு 1700, வைத்தியம் 1000, சரக்கு வைப்பு 800, கற்பம் 306, உபதேசம் 150, ரணவாகமம் 100, ஞான சராசம் 100, கற்பசூத்திரம் 100, வைத்திய சூத்திரம் 77, மூப்பு சூத்திரம் 51, ஞான சூத்திரம் 37, அட்டாங்க யோகம் 24, பூசாவிதி 20, வானசாஸ்திரம் அப்படின்னு பல இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறோம். ஸோ அவரை வரும் வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு தீபமேற்றி ஓம் ஸ்ரீம் போகநாதரே நமோ நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 முறை பழனிமலை முருகனை மனதார நினைத்து 108 முறை ஜபம் செய்து குருவே சரணம், குருவே துணை என்று அவரின் தெய்வத் திருவடிகளில் சரணாகதியாகுங்கள். உங்கள் வாழ்வில் பெரும் அற்புதத்தை அவர் ஏற்படுத்தி தருவார். தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். அவர் நினைத்த அன்று தான தர்மங்களும் செய்வது நல்லது. இந்த அற்புதமான தெய்வீகமான போகர் வழிபாட்டை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்கள். இந்தியா, இலங்கை, சீனர்கள் இந்த நாளை குருநாளாக கொண்டாட வேண்டும். இதை பார்க்கக்கூடிய அனைவருமே போகரை குருவாய் வைத்து வரும் வெள்ளிக்கிழமை இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாய் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.